தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் பார்ப்போம். இந்த வார்த்தையை நீங்கள் பல முறை கேட்டிருக்கலாம். நிறைய ஸ்டிக்கர்ஸு வீடுகளில் இருக்கும். வாக்குத்தத்த வசனங்களில் ஆண்டவர் நிறைய பேசியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆண்டவர் புதிய விதமாய் நமக்குள்ளே நடத்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தானா, இது எனக்கு தெரியுமே அப்படின்ற போல் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அதிலேயே என்ன செய்வார், வித்தியாசமாய் நமக்கு புரிய வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பாடலை ஒன்று பாடி எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாடி அதுக்கு பிறகு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லலாம். நீங்கள் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாள் ஆகுமா? ஏசையா ஏசையா உம் பிள்ளை நான் ஐயா. தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க, கைத்தட்டுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத நாளும் ஒரு வாழ்வாகுமாம். உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பு, நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பு, நல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா என் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமாம். உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். உம் சமூகம் எனக்கு ஆனந்தம், உம்
வசனம் எனக்கு பேரின்பம், வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் இயேசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் இயேசையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத ஒரு நாளாகுமா? உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்ய சியோனில் சேரும், சுத்தம் செய்யும் என் இயேசையா. சித்தம் செய்து சியோனில் சேரும், சுத்தம் செய்யும் என் இயேசையா. இயேசையா இயேசையா பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும். என்ன சொல்றாரு? கடைசியா என்ன சொன்னாங்களோ அதான் பிடிச்சுக்குவாங்க. என்ன வசனம் படிச்சோம், எதுல தொடங்கினாங்க, தொடக்கத்தை விட்டுறாங்க. வாழ்க்கையில நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிந்து கொள்ளுதல் சரியா இருந்தால் எல்லாமே நமக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரிந்து கொள்ளுதல் சரியில்லை. அதாவது ஒரு அடர்த்தியான ஒரு காடு, அந்த அடர்த்தியான காட்டில் காட்டுவாசிங்க தானே வாழ்வாங்க. யார் வாழ்வாங்க? காட்டுவாசிங்க வாழ்கிறாங்க. அந்த காட்டுவாசிகள் வாழ்கிற இடத்துல என்னைக்கோ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஃப்ளைட்டு கீழே விழுந்து போய் கிடக்குது, பாழா போயிருக்குது. அந்த வழியா போற அந்த காட்டுவாசி அதுல இருந்து ஒரு கண்ணாடி எடுத்துட்டுக்கிறான். என்னது? முகம் பார்க்குற கண்ணாடிய. அவன் கண்ணாடி எடுத்து அவன் முகத்தை பார்த்த உடனே செத்து போன அவங்க அப்பாவை பார்க்குற போல அவன் ஃபீல் பண்றான். அவன் என்ன பண்றான்?
செத்து போன அவங்க அப்பாவை பார்க்குற போல எங்கள் அப்பா இதில் தெரிகிறாரு. அவங்க அப்பா அவனை போல இருந்திருப்பார். எல்லாம் ஒரே மூஞ்ச தானே இருந்திருக்க காட்டுவாசிங்களுக்கு. என்ன எங்கள் அப்பா இதில் தெரிகிறாருப்பா, எங்கள் அப்பா இதில் இருக்கிறாருன்னு சொல்லி அவன் பார்க்கும் போதெல்லாம் அவங்க அப்பாவை பார்க்கறது போலவே அவங்க அப்பாவே நினச்சிட்டான். அதை பத்திரமா எடுத்துன்னு போயிட்டு அவனுக்குன்னு வச்சிருக்க அந்த வீட்டில் கொண்டு போய் வைக்கிறான். டெய்லி அவங்க அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த கண்ணாடி எடுத்து பார்க்குறான், சிரிக்கிறான், திரும்ப எடுக்கிறான், பார்க்குறான், சிரிக்கிறான், எடுக்கிறான். இது டெய்லி நடக்குது. இதை யார் பார்த்துனுக்கிறது? அவன் பொண்டாட்டி. அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுது? இதை பார்த்துட்டு இருக்குது. என்ன இந்த ஆளு கண்ணாடியை எடுக்கிறான், பார்க்குறான், சிரிக்கிறான், கண்ணாடி எடுக்கிறான், பார்க்குறான், சிரிக்கிறான், என்ன இருக்குதுன்னு தெரியலையன்ட்டு அவன் போயிட்ட பிறகு இவன் எடுத்து என்ன பார்த்துருக்குறா? அந்த கண்ணாடியை பார்த்த உடனே நான் தான் அதுன்னு சொல்லி அவளுக்கு புரியறதுக்கு அங்கே பலன் இல்லை. ஓஹோ, இந்த பொண்ணை பார்த்து தான் நீ டெய்லி சிரிக்கிறியா? அவன் என்ன நினைச்சிட்டா? இந்த பொண்ணை பார்த்து தான் நீ டெய்லி சிரிக்கிறியா, இவளை பார்த்து பார்த்து தான் நீ சிரிச்சிட்டு இருக்கிறியா? அவ புரிதல் அப்படி இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க மாமியார்கிட்ட இந்த கண்ணாடி போகுது. அம்மா இங்க பாத்தியா, உன் பையன் என்ன பண்றான்? இந்த பொண்ணை பார்த்து பார்த்து டெய்லி சிரிக்கிறான், டெய்லி இந்த பொண்ணை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். அவங்க அம்மா கொண்டா அந்த பொண்ணுன்ட்டு வாங்கி கண்ணாடியை பார்த்தா கேள்வி முகம் தெரியுது. இது ரொம்ப நாள் இருக்காதுமா, வயசாயிடுச்சு, செத்துரும் சீக்கிரமானுச்சு அவங்க அம்மா. அவங்க அம்மா என்ன சொன்னதா? அதை பார்த்துட்டு அது முகம் என்ன முகம்? இது ரொம்ப கேள்விமா, இது ரொம்ப நாள் இருக்காது, சீக்கிரம் செத்து போயிட, நீ கவலைப்படாத அப்படின்ச்சா. புரிதல் எப்படி இருக்குது? அவர்களுக்கு எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படிதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இங்க சொல்லப்படுகிற செய்தி சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், அனுபவத்திலே, ஊழியத்திலே, வேதத்தை வாசித்ததிலே அனுபவம் உள்ளவர்கள், மூத்தவர்களாம் புரிந்து கொள்ளுதல் ஒரு மாதிரி, புதிதாய் வந்தவர்கள் புரிந்து கொள்வது ஒரு மாதிரி. எல்லாமே எனக்கு தெரியும். சில சபையிலே நீதிமான்கள் இருப்பார்கள், சில சபைகளிலே நீதிமான்கள் இருப்பார்கள், சில சபைகளிலே அதே சபையிலே நீதிமான்களுக்கு பக்கத்தில் யார் இருப்பா? பாவிகள் கர்த்தருடைய சபையில் இருக்க மாட்டாங்க. அப்ப யார் இருப்பா? மிஞ்சின நீதிமான் இருப்பாங்க. நீதிமான்கள் இருப்பார்கள், தேவனுடைய சத்தத்தை எனக்காக ஏற்றுக்கொள்கிறவர்கள். இது கர்த்தருடைய சத்தம், இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தை எனக்கான வார்த்தை. என்னை தாண்டி போனவர்களுக்கோ, எனக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கோ, எனக்கு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு பேசப்பட்டதல்ல, இது எனக்கான வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் தான் நீதிமான்கள். தன்னை சரி செய்து கொள்வார்கள். தன் வாய்க்கு எப்படி ருசி இருக்கிறதோ அப்படியாய் மாற்றி அவர்கள் உண்ணுகிறது தான் ஆகாரம். உண்மைதானே? இங்க இருக்கிற எல்லாரிடத்துல நான் பருப்பு கொடுக்கிறேன், மிளகாத்தூள் கொடுக்கிறேன், தக்காளி வெங்காயம் கொடுக்கிறேன், சட்டி கொடுக்கிறேன், அடுப்பு கொடுக்கிறேன், கரண்டி கொடுக்கிறேன், தண்ணி கொடுக்கிறேன், எல்லாமே கொடுக்கிறேன். ஒரே டேஸ்ட்டில் எல்லாம் சாம்பார் வைப்பீங்களா? ஏன்? எதனால மாறுது? ஒரே கடையில் தான் பருப்பு வாங்கணும், ஒரே கடையில் தான் தக்காளி வெங்காயம் வாங்குகிறோம், ஒரே மாதிரி தான் பானை சட்டி கொடுக்குறோம், ஒரே அளவில் தான் நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க. ஏன் மாறுது டேஸ்ட்டு? ஏன் டேஸ்ட் மாறுது? பக்குவம் மாறுதுன்னு சொன்னா மனசு எப்படி இருக்குதோ அப்படிதான் வெளியே வரும். அல்லேலூயா. மனசு எப்படி இருக்குதோ, ஐயோ அவன் நிறைய தண்ணி ஊற்றிட்டாள், இவன் நிறைய தண்ணி ஊற்றலையே, அவன் உப்பு போட்டா, இவன் உப்பு போடலையே, அவன் கிளறி விடுறா, இதையே பார்த்துருந்தா உன் சாம்பார் நல்லா இருக்காது, நீ சாம்பாராகவே இருப்ப கடைசி வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் அவங்களுக்கு அடுத்தவங்களை பார்க்காம வாய்க்கு ருசியா கொடுக்கணுன்ற மனசு இருக்குது பாத்தியா, அவங்களுடைய சாம்பார் ரொம்ப எப்படி இருக்கும்? நீங்களே சொன்னீங்க பாரு. அல்லேலூயா.
அப்போ நாம எடுத்துக்கொள்ளுகிற மற்றவர்களை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை குறித்து எடுத்துக்கவே கூடாது. என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன குறித்து என்ன வேணாலும் பேசினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குறித்து யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும், பின்னாடி போய் பின்னடிச்சாலும், முன்னாடி போய் குழி தோண்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா என் கூட வருவர் யாரு? அவர் என்னை கரெக்டாக நடத்துவார். என்னை குறித்து பேசுறவங்களுக்கு மத்தியில சரியாய் நடத்தி கொண்டு போவார். அப்போ நாம் புரிந்து கொள்ளுகிற வார்த்தை நமக்கு எப்படியா இருக்கிறதோ அப்படிதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நான் பார்க்குறேன். இல்லையா தலையாட்டினீங்க? ஆமா. அந்த வசனத்தை திருப்பி படிங்க பார்க்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? போதும் போதும் போதும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யாருக்கு சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். யார் அவங்க? ஆண்டவர் எல்லா ஜனங்களை காட்டிலும், உலகத்திலே பரவி படர்ந்து இருந்த ஜனங்களை பார்க்கிலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? ரொம்ப அதிகமாய் நேசித்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய இனமாக, அந்த இனத்தில் பிறக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்ட அந்த இனத்தில் வந்து பிறந்தார். ஆனால் அந்த ஜனத்திற்கு என்ன சொல்றாருன்னா, புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதே தான் உனக்கு சொல்றாரு. புதிய காரியத்தை சொல்றேன், புதிய காரியத்தை செய்கிற. சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்கிறேன். நீ எப்படி எடுத்துக்கொள்ற? உனக்கான வார்த்தை. நீங்க சொன்னாதான் நான் பிரசங்கத்துக்கு போவேன். என்ன செய்வாரு? புதிய காரியத்தை செய்வாருன்னு சொன்னா உன் வாழ்க்கையில் என்ன புதிய காரியம் நடக்கும்? சும்மா சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லலாமே. புதுசா என்ன வரப்போகுது உனக்கு? புதுசா ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய போறாரு? ஆசீர்வாதம். என்ன அது? என்ன ஆசீர்வாதம்? மொட்டை ஆசீர்வாதம் என்ன போல? என்ன ஆசீர்வாதத்தை செய்வாரு? சொல்லுங்க சிஸ்டர். குடும்பமா ரட்சிக்கப்படுறது உங்களுக்கு அது புதிய காரியம். சரி, வேற பிரதர்? வேற அதையே காப்பி அடிக்க கூடாது, அது மாடிஃபிகேஷன்லாம் பண்ணக்கூடாது. வேற ஏதாவது? புதிய தொழில் புதுசா வரப்போகுது. வேற எவ்வளவோ இருக்குது. நீங்க யோசிக்கிறது தான் இப்போ எனக்கு புதுசாகுது. புதிய வீடு கட்டுறது, எனக்கு வீடு கட்டுறது புதுசா வரப்போகுது. அப்புறம் நீங்க சொன்னாதான் அடுத்தது நம்ம போக முடியும். உலகம் மாற்றம். கையை தட்ட அவருக்கு. எப்படிங்க சொன்னீங்க இத? என்னத்த உலகம் மாத்த போறாரு? ஏமா சிரிக்கிற? சிரிச்சே இந்த மாரி பல பேருக்கு எடுத்து இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னது தான் உண்மை. அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாத சொன்னாரான்னு தெரியல. கடைசியில் அவர் சொன்னது உண்மைன்னு எல்லாருக்கும் புரியும். நீங்கள் சொல்லுங்கள், வேற ஏதாவது என் வாழ்க்கையில் என்ன புதுசாக செய்ய போகிறாரு ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறாரு, அதான் டெய்லி செஞ்சுன்னுக்கிறாரு. வேறு எதுனா புதுசாக? போகும்போது வரும்போது ஆசீர்வச்சா போதும், மீதி ஆசீர்வாதம்லாம் வேணாம். வேற சொல்லுமா. நீ கை தூக்குனி என்னம்மா? தலையை சொரிஞ்சியா? நீங்கள் சொல்லுங்கள். வேறு யாராவது? பின்னாடி இருக்கிறவங்க சகோதரிகள்லாம் சொல்லுங்கள். உனக்கு என்ன புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு? நீ அறிக்கையிடுறது தானே நடக்கும். இங்க ஒண்ணுமே சொல்லாது காலையா ஆமேன் அப்படின்னா என்ன நடக்கும் சொல்லு? ஜபத்திலேயே வித்தியாசமான பதில் இந்த சர்ச்சில் தான் நான் கேட்குறேன். நான் சொல்லுங்க பிரதர், என்ன புதுசா செய்ய போறாரு? நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? என்னம்மா
பலனை கொடுப்பார். புதுசா செய்ய போறாரு. அப்புறம் நிறைய இருக்குது சொல்லணும்னா, இல்லையா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு எதுவுமே புதுசாவே தெரில. எல்லாமே என்னவா இருக்குது? பழசாவே பார்த்து பார்த்து கண்ணாடியை பார்த்தது போலவே எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறீங்க? அந்த கண்ணாடியை கொஞ்சம் கூட நானும் பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு தான் இப்போ எல்லா கண்ணாடியும் மாற்றின்னு இருக்கிறீங்க. அதை புதுசாக பார்க்கணுன்ற அந்த தாட் இன்னும் யாருக்கும் வரல. சரி, ஓகே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். இப்போ புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்கிறாரு. புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னால், நாம் நினைக்கிறது போல இங்கே வாழுகிற வாழ்க்கையில் எனக்கு ஒரு புதிய ஆட்டோவை கொடுக்க போகிறாரு, என் வாழ்க்கையில் ஒரு புதிய வீட்டை கொடுக்க போகிறாரு, என் வாழ்க்கையில் ஒரு புதிய வாகனத்தை கொடுக்க போகிறாரு, ஒரு புதிய வேலை கொடுக்க போகிறாரு. அது பல லட்சங்களுக்கு உண்டான வேலை, அல்லது புதுசாக நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. இப்படி தான் நம்முடைய மைண்டில் என்ன செய்யுது? இந்த வசனத்தை அப்படி தான் நாம் என்ன பண்ணுறோம்? யோசிக்கிறோம், அல்லது அப்படியாய் நினைத்து கொள்ளுகிறோம். புதிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், அல்லேலூயா அப்படின்ன உடனே சபையே என்ன பண்ணுது? உற்சாகத்தில் ஆர்ப்பரிக்குது, அல்லேலூயா, அப்போ சோத்திரம் சோத்திரம். போகும்போதே அந்த கனவோடு கூட போவாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஊழியக்காரர் மூலமாக பேசிட்டார், கர்த்தர் எனக்கு புதுசாக செய்ய போகிறார், புதுசாக செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறாருன்னே தெரியாதையே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தினுடைய உண்மைத்தன்மையை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அதே ஏசாயா 42 அதிகாரம் 9வது வசனத்தில், பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. புதியவைகளை அறிவிக்கிறேன் சொல்றாரு. இங்க என்ன சொல்லி இருக்கிறாரு? புதிய காரியத்தை செய்வன் சொல்றாரு. அப்படிதானே? புதிய காரியத்தை செய்வன் சொல்றவரு புதுசா அறிவிக்க போறேன்றாரு. என்னவா? புதிய காரியத்தை செய்வேன் சொல்றவரு புதுசா அறிவிக்கிறேன்றாரு. என்ன அறிவிக்க போறாரு? புதுசா என்ன அறிவிக்க போறாரு? கவர்மெண்ட் மாறின உடனே என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய திட்டங்களை மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக, கடந்த ஆட்சியில் இப்படியெல்லாம் இருந்தது, இன்றைக்கு இந்த ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம். கடந்த கவர்மெண்ட்டில் மகளிருக்கு, பிள்ளைகளுக்கு நிறைய திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இந்த கவர்மெண்ட்டால் நிறைய திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ வேற கவர்மெண்ட் வந்து இருக்குது இல்லையா? தமிழ்நாட்டில் இப்போ வேற அரசாங்கம் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த புதிய அரசாங்கத்திலிருந்து புதிய திட்டங்கள் என்ன செய்கிறது? புதிய திட்டங்கள் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நான் செய்ய போறேன், மகளிருக்கு இதை செய்ய போறேன், இப்படியெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு இதில் பலன் உண்டு. இந்த புது புது திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போலதான் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய திட்டம். இது யார் சொல்றது? ஹெவன்லி கிங்டம், தேவ ராஜ்யம் சொல்லுகிறது. அந்த அரசாங்கம் இங்கே அந்த அரசாங்கத்திற்கு கீழே தெரிந்து கொள்ளப்பட்ட, அந்த அரசாங்கத்திற்கு உரியவர்களாய், உரிமையாளர்களாய் இருக்கிற யாரு? நீங்களும் நானும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் எந்த அரசாங்கத்திற்கு கீழே இருக்கிறோம்? சொல்லுங்க, எந்த அரசாங்கத்திற்கு கீழே இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அரசாங்கத்திற்கு கீழே நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோக அரசாங்கம் நமக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது. அந்த அரசாங்கத்தினுடைய எஜமான், அந்த ராஜ்யத்தினுடைய எஜமான் சொல்றாரு, புதிய காரியத்தை நான் அறிவிக்கிறேன், புது திட்டத்தை நான் என்ன பண்றேன், மக்களுக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய போறாரா? புதிய திட்டம். என்ன புதிய திட்டம்? அதுதான் நாம் வாசித்த அந்த வார்த்தை, புதிய காரியத்தை செய்ய போகிற அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு எல்லாம் என்ன வருது? என்ன வருது? அந்த எண்ணங்கள் வருது. ஓ,
ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சது போல, செங்கடலை பிளக்கிறது யோசுவா மூலியமா செஞ்சது போல, ஆண்டவர் தாவீது மூலியமா செஞ்சது போல, எலியா தீர்க்கதரிசி மூலமா செஞ்சது போல, திரும்ப வருகிற நாட்கள் ஆண்டவர் ஏதோ தீர்க்கதரிசிகளை கொண்டு செய்ய போறாரு. அப்படியெல்லாம் கிடையாது. முன்னாடிக்கிற வசனத்தை படிச்சு பாருங்க. அதே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினதெல்லாம் நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்காத, நினைக்காத, அதை சிந்திக்காதன்னு சொல்றார். புரியுதா உங்களுக்கு? அதை நினைக்காத, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகள் அப்படின்னா என்னது? இதுக்கு முன்னாடி, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு, உலகம் தோன்றின பிறகு என்னென்னலாம் நடக்குது, இதையெல்லாம் நினைக்காம நான் புதுசா ஒன்று அறிவிக்கிறேன், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்றாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதை மட்டும் நீ என்ன பண்ணு, பாரு. நான் புதிய திட்டத்தை அறிவிக்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். யாருக்கு? ரோட்ல போற யாருக்கும் ஒருத்தருக்கா? யாரோ ஒரு ஆளுக்கு சொல்றாரா? சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற உனக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு, எம்மா மகளே மகனே, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஒரு புதிய திட்டத்தை உனக்கு அறிவிக்கிறேன். அப்ப திட்டம்னா என்னன்னு நீ கவனிச்சாதான் உனக்கு புரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வார்த்தையை கவனிக்காம, பிரசங்கத்தை கவனிக்காம, அது என்ன திட்டமா இருக்கும் அப்படின்னு கேட்டு பக்கத்தில் தெரிஞ்சா ஒன்றும் புரியாது. அது என்ன திட்டம் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். 48ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அவைகளை கேள்விப்பட்ட ஏசாயா 48:6 வாசிங்க வாசிங்க. அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. நீ அறியாத மறை பொருளானவைகளை தெரிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது என்ன புதிய திட்டம் அப்படின்னு சொன்னா, உனக்கு அறியாததும் தெரியாததுமான புதிய காரியத்தை நான் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறேன். புதிய காரியத்தை அறிவிக்கிறேன்னு சொன்னவர், புதிய திட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்றவர், மறைபொருள்களை நான் உனக்கு என்ன பண்றேன், தெரிவிக்கிறேன். மறைபொருள்கள் வேதத்தில் நிறைய மறைபொருள்கள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள் நிறைய பேருக்கு சரியா தெரியாது. அதை விளக்கி சொல்லவும் சில பேரால முடியல. ஏன்னா வேதம் என்பது சாதாரண ஒரு பிரிண்டட் புக்கு கிடையாது. அது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அதை நாம் தியானம் இல்லாமல் நம்முடைய சொந்த அறிவிலே அதை படித்தால் அது ஒன்றும் விளங்காது. அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. அபிஷேகத்திலே இந்த வேதத்தை படித்தால்தான், வசனத்தை அபிஷேகத்தோடு கூட படித்தால்தான் அது புரியும். புரியுதா உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்தில் நிறைய மறைபொருள்கள் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே நிறைய மறைபொருள்கள் இருக்கிறது. இதை நாம் சாதாரணமாய் வாசிக்கும் பொழுது அந்த 3 அதிகாரத்திற்குள்ளே, 2 அதிகாரத்துக்குள்ளே ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியங்கள் 2 அதிகாரம், அடுத்தது 3ஆம் அதிகாரத்தின் பாதியில ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, வெளியே வந்துடுறாங்க. நாம நினைக்கிறோம் முதல் பிசாசு யாரதான் என்ன பண்றான், வஞ்சித்தான். யார வஞ்சித்தான்? ஏவாள வஞ்சித்தான். ஏவாள வஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் ஆண்டவர் பாம்பை சபிக்கணும்? ஏன் ஆண்டவர் பாம்பை சபிக்கணும்? நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் எதை தின்பாய்? மண்ணை தின்பாய். கரெக்டா? நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லி ஏன் ஆண்டவர் சபிக்கணும்? ஏன் சொன்னா அந்த பாம்பும் ஏதேன் தோட்டத்திலே ஒன்றா இருந்தது.
அப்போ சாத்தான் முதலாவது எதை அவன் தனக்குள்ளே வசியப்படுத்தி இருக்கிறான்? அந்த பாம்பை அவனுக்குள்ளாக, அந்த பாம்பை அவனுடையதாக, அந்த பாம்பு அவன் சொல்றபடி கேட்கிறதற்கு அவன் அதை வசியப்படுத்தி இருக்கிறான். அது முதல்ல அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய ஆளா மாறுந்தனால தான் அவனுடைய ஆளா ஒரு ஏஜென்ட்டா, ஒரு ஸ்பையா யாருக்கு வேலை செய்யுது? சாத்தானுக்கு அந்த ஏதென்ல வேலை செய்யுது. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் கண்ணை மூடி அப்படியே ஏதேனுக்கே போன போல இருக்குது. பாதி பேர் இப்படியே இருக்கிறீங்க. பார்த்து சொயின்னு வந்து சொல்லிடுவான். என்ன பண்ணுவான்? ஆமாம், மெசேஜே கேட்க விட மாட்டான். கண்ணே மூடாத, திறந்து பார். தெளிவாக இருந்தால் தான் நீங்கள்லாம் என்ன செய்வீங்க? ஆமாம். அப்போ முதல்ல பிசாசு யாரை வஞ்சித்து இருக்கிறாங்க? பாம்பை வஞ்சித்து இருக்கிறான் இல்லையா? முதல்ல வஞ்சித்தது யாரு? பாம்பு. ரெண்டாவது இப்போ ஏவாள். இப்போ டைரக்டா சாத்தான் பேசினானா பாம்பு பேசிச்சா? நல்லா புரிஞ்சிடுங்க. சாத்தான் ஏவாள் கிட்ட பேசினானா பாம்பு ஏவாள் கிட்ட பேசிச்சா? சாத்தான் பேசிச்சா ஏவாள் பேசிச்சா? இல்லையா? அவன் தான் உள்ளவே வரலையே. சாத்தான் தான் உள்ளவே இல்லையம்மா. ஏஜென்ட்டை வச்சு பேசுறான். யார் ஏஜென்ட்டு? பாம்பு. ஏஜென்ட்டை வச்சு அவன் என்ன பண்றான்? இப்போ பார்த்துட்டு இருந்த பாம்பு அங்கேயே சுத்திட்டு இருக்கிற. இது நீங்க நினைக்கிற போல இன்னைக்கு பாம்பு வந்துச்சு உடனே ஏவாளை கூப்பிட்டுச்சு எல்லாம் ஒரே நாளில் நடந்த கதை கிடையாது. எல்லாமே ஒரே நாளில் அப்படியே 1 hour 2 hour 3 hours நடந்த கதை கிடையாது. ஏன்னா 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது பிசாசால என்ன செய்ய முடியல? அவங்கள பிரிக்க முடியல. ஒன்னா இருக்கும்போது அவங்களால என்ன செய்ய முடியல? கிட்ட வர முடியல. ஆதாம் கூடவே இருக்கிறதுனால ஏவாள அவனால என்ன செய்ய முடியல? அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. ஒன்னா இருந்தா யார் இருப்பா? ஒன்னா இருந்தா யார் இருப்பா? 2 பேர் இருந்தா நான் இருப்பேன்றாரு இல்லையா? 2 பேர் இருந்தா என் நாமத்தினாலே 2 பேர் அல்லது 3 பேர் இருந்தா நான் இருப்பேன்றாரு. 2 பேர் ஒன்னா இருந்தா, ஒரு மனமா இருந்தா கர்த்தர் இருப்பார். அவங்க கர்த்தரோடு இருப்பாங்க. ஒண்டியா இருக்கிறவனுக்கு தான் என்னது? ஐயோ. என்ன சொல்றாரு பிரசங்கி? ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. அப்போ 2 பேரை எப்படா பிரிவாங்கன்ட்டு வகை தேடி காத்து கொண்டிருந்தது தான் அந்த சர்ப்பம். இப்போ அந்த பிசாசின் ஆவி சர்ப்பத்துக்குள்ளே வந்ததுனால அந்த சர்ப்பமானது எப்பொழுது இவர்கள் தனித்தனியாய் போவார்கள், தனித்தனியாய் இருப்பார்கள், அந்த ஒரு மனதை பிரிந்து இருப்பார்கள் என்று வகை தேடி கொண்டிருந்தது. ஏன்னா பிசாசு தேவன் சொல்றாரு சர்ப்பமானது அந்த இடத்துல எப்படி இருந்ததா? தந்திரம் உள்ளதாய் காணப்பட்டது. அப்படிதானே? எப்படி இருந்தது? தந்திரம் உள்ளதாய். நம்ம கூட சில பிரசங்கத்திலையோ இல்லை மற்ற காரியங்களையோ பேசும்போது நீங்கள் கூட என்ன பண்ணுவீங்க சில நேரத்தில்? ஆமாம், அதெல்லாம் பிசாசு வேலை, ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. தந்திரமாக பேசுவாங்க, தந்திரமாக செய்வாங்க, தந்திரமாய் காரியங்களை நடப்பிப்பார்கள். இந்த சர்ப்பம் பார்த்துச்சு, தந்திரமாக என்ன பண்ணுது? காரியங்களை செஞ்சுது, ஒவ்வொருத்தரையாக அடிச்சுது. அதான் தந்திரம். உங்களுக்கு தெரியும், 4 மாடு ஒன்றா இருக்கும்போது சிங்கத்தால் என்ன செய்ய முடியல? அதுக்கு தந்திரமான காரியம் செய்ய வச்சுது. வெளியே வந்தாங்க. முதல்ல பாம்பு வஞ்சிக்கப்பட்டது. பாம்பு மூலமாக யார் வஞ்சிக்கப்பட்டது? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது. ஏவாள் மூலமாக ஆதாம் பாவம் செய்கிறான். 3 பேரையும் வெளியே வந்தாங்க. இப்போ தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய
ஆண்டவர் அங்க என்ன பண்ணல, பார்க்குறாரு. டெய்லி வராரு, கவனிங்க, டெய்லி வராரு. மாலை குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு கூட என்ன பண்ணுறாராம், முகமுகமாய் பார்த்து சஞ்சரிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு முறை வந்து பார்க்குறாரு, எங்கப்பா ஆதாமே எங்கே இருக்கிறேன்னு தேடுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், இவனுடைய சத்தம் வேற யாரையோ கேட்டுச்சு, இவன் இருதயம் வேற யாருக்கும் அங்கே செவி கொடுத்துடுச்சு, வேற யாருக்கும் அந்த இருதயம் போயிடுச்சு. அதனால அங்கே தேவன் அவர்களை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன்னா தீமையை பாராத சுத்த கண்ணர் ஒளிஞ்சுக்கினாங்க. இங்கே தான் இருக்கிறாங்கன்ட்டு அவருக்கு தெரியாதா? அங்கே பார்க்க முடியல. நேர்முகமாய் ஆவியிலே ஆண்டவரால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. வெளியே அனுப்பிட்டாரு. இப்போ கேட்குறாரு, ஆதாம கேட்குறாரு, ஆதாம் யார் மேலே பழி சொல்கிறான்? அப்படியே ரிவர்ஸில் வருது. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ யார்கிட்ட பேசுகிறாரு, ஏன் பாவம் செஞ்ச, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை ஏன் பண்ண, இல்லை இவ தான் குத்தா, நீ ஏன் என்ன பண்ண, இல்லை எனக்கு பிசாசு குத்துதுன்னு சொல்லிச்சா, பாம்பு குத்துது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மூன்று பேரையும் சபிச்சிட்டாரு. பிரசவம் வேதனை வரும், அந்த வேதனையே கொஞ்சம் அதிகமாக்குவேன்றாரு. யாருக்கு? ஏவாளுக்கு. ஆதாமுக்கு சொல்றாரு, நெத்தி வேர்வை சிந்தி நீ என்ன பண்ணுவ, உழைப்பேன்னு சொல்றாரு. பாம்புக்கு என்ன சொல்றாரு, உனக்கு புரியாத ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன விஷயம்? உனக்கும் சர்பத்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. இது ஆதாமுக்கு ஏவாளுக்கு புரிஞ்சிருக்குமா? இந்த சப்ஜெக்ட் அங்க நின்று பேசும்போது அங்க அவர் யாரை பார்த்து பேசுறாரு, யாருக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு? ஆனா ஏவாளும் ஆதாமா திரு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. என்னப்பா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்றாரு, நீ அவர் தலையை நசுக்குவே, உன் குதிங்காலை நசுக்குவான்னு சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே. அங்க சொல்லப்படுறது மறைப்பொருள். முதல்லயே அந்த இடத்துல முந்தின ஆதாம் அவன் என்ன செய்கிறான், பாவத்தில் விழுந்த உடனே. ஆதாம் என்பது லூக்கா 2 கடைசி வசனம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இங்கிலீஷில் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் யாரு? முந்தின பிள்ளை, மூத்த மகன் என்ன செஞ்சிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான். 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு வந்து அதை ஜெயிச்சார். அல்லேலூயா. 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு வந்து அதை ஜெயிக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட உடனே அவர்களுடைய வேலைகளை பார்த்தார்கள். ஆண்டவரே அவர்களை விட்டுட்டு என்ன பண்ணல, அதுக்கப்புறம் சந்திக்காத இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டுட்டு அவர்களை பலிக்கு பெருக செய்ய பண்ணினார். கவனிக்கிறியாமா? இப்போ இந்த இடத்துக்கு வரலாம். முந்தினவைகளை பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இப்போ பழைய வானம், பழைய பூமி, பழைய மனுஷன், பழைய உலகம், பழைய சிருஷ்டிப்பு, பழைய காரியங்கள், இதெல்லாம் என்ன செய்யாத, யோசிக்காத. முந்தினவைகளை கொஞ்சமும் என்ன செய்யாத, நினைக்காத. பூர்வமானவைகள், அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சிந்திக்காத. இப்போ அதுவும் வேலை கிடையாது. நான் புதுசாக உனக்கு என்ன பண்ணுறேன், செய்ய போகிறேன். யாருக்கு சொல்கிறாரு? சபைக்கு சொல்கிறார். புதுசாக செய்ய போகிறேன், ஒரு புதிய திட்டத்தை நான் என்ன பண்ண போகிறேன், அறிமுகப்படுத்த போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, ஒரு புதிய திட்டத்தை நான் என்ன பண்ண போகிறேன், அறிமுகப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அந்த புதிய திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், அதுதான் நம்ம பார்த்தோம். உனக்கு தெரியாததை தான் நான் சொல்ல போகிறேன். உனக்கு தெரியாதது, இதுவரைக்கும் தெரியாத காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லி நான் அது உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். வாசிங்க 65ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன ஆண்டவர் சொல்ல வராரு? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். வானமும் புதுசா வரப்போகுது, பூமியும் புதுசா வரப்போகுது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கை தட்டலாமா நார்த்தனல் பிரதருக்கு? அவர் எதை வச்சு சொன்னாருன்னு தெரியல. புதிய உலகத்தை கொடுக்க போறேன்னு சொன்னாரு, அப்படிதானங்க? இப்ப என்ன சொல்றாரு இங்க ஆண்டவர்? உனக்கு தெரியாத ஒண்ணு, இப்ப நீ பார்க்கிற இந்த வானம் இருக்காது, இப்ப நீ வாழுற இந்த பூமி இருக்காது, இப்ப நீ பார்க்கிற அந்த வானத்தில் உள்ள சத்துவங்கள் இருக்காது, இப்ப நீ பார்க்கிற இந்த பூமியில இருக்கிற எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. நான் அதற்கு மாறாக புதிய வானத்தை புதிய பூமியை நான் என்ன செய்ய போறேன், சிருஷ்டிக்க போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உனக்காக எனக்காக எத்தனாவது முறை ஆண்டவர் வானமும் பூமியும் கொடுக்க போறாராம் சொல்லுங்க? 3வது முறை. முதல் முறை சிருஷ்டித்தார், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது. எப்போ? தேவதூதர்கள் இந்த உலகத்திலும் மேலையும் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கும்போது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதிக்கும் போது பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது. அப்போ வானம் பூமி எல்லாம் எப்படி இருந்தது? மகிமையால் நிறைந்திருந்தது. அவன் கீழே தள்ளப்பட்ட உடனே, பிசாசு கீழே தள்ளப்பட்ட உடனே அந்த வானம் பூமி சகல காரியங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டது? மாறுபட்டது. ஆண்டவர் அதை திரும்பவும் என்ன செய்தார்? வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது. வானத்திலே சகல சத்துவங்களையும் பூமியையும் ஆண்டவர் சீர்படுத்தினார், ரீக்ரியேஷன் பண்றார், 2வது சிருஷ்டித்தார். இப்போ உனக்காக எனக்காக ஆண்டவர் 3வது முறை புதிய வானம் புதிய பூமியை என்ன செய்ய போறாரா? படைக்க போறேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லும்போது இது உங்களால என்னால் என்ன செய்ய முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. முதல்ல ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் என்ன செஞ்சாராம்? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அந்த புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லும்போது இன்றைக்கு ஏஐ மூலமாக பரலோகத்தையே ஏஐல என்ன பண்ணிடுறாங்க? கொண்டு வந்துடுறாங்க. தேவதூதர்கள் எப்படியெல்லாம் துதிக்கிறார்கள், எப்படியெல்லாம் பரலோகம் இருக்கும், எப்படியெல்லாம் பரலோகத்திலே ஜனங்கள் இருப்பார்கள், இதெல்லாம் ஏஐ மூலமாய் கொண்டு வரப்படுகிறது. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்த நேத்திக்கு கூட என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசனுடைய மாஸ்கை போட்டு பிசாசை போலவே கருப்பு கலர்ல உடையை அணிந்து கொண்டு செத்தவங்களை எழுப்புறான், கடலை பிளக்கிறான், அவன் தூக்கி விடுறான் முடவர்களை, அற்புதம் நடக்குது. எங்க மேசியா அப்படின்னு சொல்லி யூதர்கள் அவர்கள் அடையாள உடைகளை உடுத்தி கொண்டு இவர்தான் எங்கள் மேசியா, இவர்தான் எங்கள் மேசியா என்று ஏஐ மூலமாக அந்த வீடியோக்களை இப்போ சமூக வலைதளங்களில் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இது அப்படியே மக்களுடைய மனசில் மேசியாவாக பதிய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இப்போ உலகத்தினுடைய கடைசி காலகட்டத்திற்குள்ளே நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய கடைசி இப்போ ஒருத்தன் கருப்பா இருக்கிறான், அவனுக்கு 2 கொம்பு இருக்குது, அவன் பெரிய பல்லு வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அவன் யாரு. குழந்தைகள் முதற்கொண்டு தெரியும் இவன் பிசாசு. ஆனா அந்த பிசாசனுடைய உருவத்தை எல்லாருடைய மனசுல அவர்கள் என்னவாய் நம்ப வைக்கிறார்கள்? மேசியாவாக நம்ப வைக்கிறார்கள். அந்த இருதயங்களிலே மேசியாவாக அவர்கள் திணிக்க பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் கடைசி காலம். அப்படியானால் கடைசி காலத்திலே வானங்கள் பூதலங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறதாம்? வெந்து உருகி போக போகிறது, ஒன்றுமே இல்லாமல் போக போகிறது. இனிமே நீ பழைச நினைக்காத, முந்தினவைகளை நினைக்காத. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன தேடி வந்துட்ட, நீ ஏன் சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறான், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறான். கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், கோடி கோடியாய் பணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். கோயில் கட்டுவதற்காக
80 கோடியை கொண்டு போய் உண்டியிலே போடுறவங்க இருக்கிறாங்க. 300 கோடியை கொண்டு போய் உண்டியிலே போடுறவங்க இருக்கிறாங்க. கடவுளுக்காக அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ரட்சித்தால் இன்றைக்கு இது போல சபைகள் இருக்காது. பளிங்கை போல மாளிகை போல சபைகள் காணப்படும். அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் கர்த்தர் ரட்சித்து இந்த சபைக்கு கொண்டு வந்தா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கோடீஸ்வரர்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தால் இன்றைக்கு எல்லா சபைகளும் கோடீஸ்வர சபைகளாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருக்கு அது தேவையில்லை. அடுத்த வேளை உணவுக்கு, அடுத்த வேளை பிழைப்புக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி 2 காசை வச்சுக்கிட்டு நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி மனப்பூர்வமாய் வந்த அந்த விதவையை போல மனமுள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தான் கர்த்தர் ரட்சித்து ஏழைகளை ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஏன் கோடீஸ்வரர்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய சபையை நல்லா பில்ட் பண்ணி ஆண்டவர் நடத்த தெரியாதா? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வருகிறார்? உங்களுக்காகத்தான் பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு துணையா இருக்கிறேன், திக்கற்றவர்களுக்கு தெய்வமா இருக்கிறார். அவர்கள் இங்கேயே பரலோகத்தை அனுபவிக்கிறார்கள். நீங்களும் நானும் தரித்திரத்தில் ஏழ்மை கோலத்தில் இருந்தாலும் நாம் அனுபவிக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த பரலோகத்தை. அதனால தான் சொல்றாரு யோவான் 14:2-3-4 வசனங்களிலே, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை வந்து என் இடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த புதிய வானம், அந்த புதிய பூமி திரும்பவும் படைக்க போகிறது. யாருக்காக? சபைக்காக. சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக. இரத்தத்தினால துவைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால துவைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் திரும்பவும் புதிய வானம் புதிய பூமியை என்ன செய்கிறாரா? இந்த பூமியில வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாருக்காகவும் கிடையாது. எல்லாரும் அதுல என்ன செஞ்சிட முடியாது? அந்த புதிய வானம் புதிய பூமியில வந்துட முடியாது. எல்லாருமே அதுல நானும் வந்துடுவேன், நானும் இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆயத்த நிலையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த புதிய வானம் பூமிக்குள் இருப்பார்கள். உனக்கு வெளிச்சம் இருக்கலாம், ஆனால் கூட அந்த எண்ணெய் இருக்க வேண்டும். அந்த ஆயத்த நிலை எப்பொழுதுமே ஆண்டவருக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்ற அந்த ஆயத்த நிலை இருந்தால்தான் நீங்களும் நானும் மணவாளனோடு கூட என்ன செய்ய முடியும்? போக முடியும். பாதி தூரம் வந்துட்டீங்க சபைக்கு, ரட்சிக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில பாதி தூரம் சபைக்கு வந்துட்டீங்க. இத்தனை வருஷம் ஞானஸ்தானம் எடுத்து ஊழியம் பண்ற, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, எல்லாமே ஓகே. பாதி தூரம் வந்துட்டேன், இப்ப வெயிட் பண்ற. வெயிட் பண்ணுகிற காலம் நேரம் இரவு ஆகிறது, நடு ஜாமமாகிறது, நடு ஜாமமாகிறது. இந்த நடு ஜாமத்தில் இப்போ நீ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவருக்காக. ஆண்டவர் எப்பொழுது வேணாலும் வரலாம் சொல்லி. எல்லாரும் போல 5 புத்தி உள்ளவங்களும் புத்தி இல்லாதவங்களும் என்ன பண்றாங்க? இப்போ தாமதமாகிறது என்று படுக்கிறார்கள். ஆனால் படுக்கிறவர்களிலே 10 பேரும் எழுந்திருந்தார்கள். ஒரு சத்தத்தை கேட்டார்கள், மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட ஆயத்தமாயிரு. அந்த சத்தம் கேட்ட உடனே 10 பேரும் எழுந்திருந்தார்கள். அந்த 10 பேர்ல 5 பேருடைய விளக்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டது? எரியப்பட்டது. மற்ற 5 பேருடைய விளக்கு, ஏன்னா அவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. வார்த்தைக்கு அவர்கள் மாறாக நடக்கிறார்கள். சபைக்கு வருவது, பிரசங்கத்தை கேட்பது, கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொள்வது, உன் வேலை ஸ்தானத்தில் நீ எப்படி வாழுற, என்ன என்பது கர்த்தருடைய வார்த்தை, அபிஷேகம் என்று சொல்வார்கள். உண்மைதான். அதே நேரத்தில் வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, ஏசாயா 66:2 சொல்றார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நோக்கி பார்ப்பேன். வார்த்தை இல்லாம, வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, வார்த்தையின்படி நடக்காம நாமளே இப்படியெல்லாம் வாழ்ந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
அப்படின்னு சொல்லி நாமளே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வாழலாம், இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எதற்காக ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து செலக்டடாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? எதற்காக தேவன் இந்த பூமியில் உங்களையும் என்னையும் செலக்டடாக கொண்டு வந்து இந்த சபையில் கர்த்தர் நிலைச்சு வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் இந்த பூமியில் பத்திரமா சபைக்குள்ளே இருமா, நான் வர வரைக்கும் எங்கே இரு சொல்லுங்க, நான் வர வரைக்கும் எங்கே இரு, பத்திரமா இரு, வெளியே போயிடாத. வெளியே போனால் உனக்கு ஆபத்து, வெளியே போனால் உனக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியே போனால் உன்னை வேடம் என்ன பண்ணிடுவான், கொத்திட்டு போயிடுவான். நீ வெளியே போகாத. எதை விட்டு? சபை என்கிறதான வார்த்தையை விட்டு வெளியே போயிடாத. வசனத்தின்படி நடக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தின்படி. அப்போ வசனம் என்றால் எதை குறிக்கிறது? அவர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கை, கட்டளை, பிரமாணம். இந்த வார்த்தையை வச்சுதான் நீ நடக்கணும். இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதெல்லாம் இந்த பூமியில இப்படிதான் நீ நடக்கணும்னு சொல்லி பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரோ அப்படிதான் நடக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சபைகளில் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எல்லாம் நடத்துகிற போதகர்கள் தங்களுடைய விசுவாசிகளை ஆண்டவருக்குள்ளே நல்லா நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே பிரசங்கம் செய்திருக்கிறேன். அல்லேலூயா. அங்கெல்லாம் அவர்களுடைய அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் பார்க்கும்போது பைபிளுக்கும் அவங்களுக்கும் சம்மதமே இருக்காது. அவங்க பண்ணிட்டு வர அந்த ட்ரெஸ். நீ பரலோக கவர்மெண்டின் படி வாழணுமா, நீ வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் இருக்கிற, நான் மலேசியாவில் இருக்கிற, சிங்கப்பூரில் இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற, நான் இப்படி தான் இங்கே ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இங்கே ஃபாரின் கல்ச்சர் தான், இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணுமா? ஹலோ, எங்கே போனாலும் வேதாகமத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு தான் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் எந்த நாட்டில் இருந்தாலும். ஏன்னா நம்ம எல்லாம் போய் சேர போகிற ஒரே நாடு எது? பரலோக நாடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பரலோக தேசத்தில் நீங்களும் நானும் மட்டுமல்ல, உலகத்தில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோடிக்கணக்கான சபை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிற ஒரு நாளாய், ஒரு இடமாய் மாறப்போகிறது. அதில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும் என்றால் நித்தியத்திற்குள்ளே இருப்போம். இந்த லைஃபுக்கு பேர் தான் இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு. அங்கே குறிப்பிட்ட காலம் என்பது கிடையாது, ஆயுள் காலம் கிடையாது. காலம் காலமாக, யுக யுகமாக ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருப்போம். அனித்தியமான உலகம், அந்த ஆசைகள் இருக்கிற வரைக்கும் உன்னை ஆண்டவருக்குள்ள அந்த அனித்திய உலகம், உலகத்தின் காரியங்கள் உங்களை என்ன செய்யாது, வாழவே விடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை வாழவே விடாது. ஒரு நாளாவது நம்ம இப்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணும்பொழுது அப்பதான் பிசாசு எதையாகிலும் கொண்டு வருவான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் மிகவும் கவனமா இருக்கணும். அப்படின்னா நீ ஒன்று நினைச்சுக்கோ, எனக்காக கர்த்தர் ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்காக கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு, எனக்காக கர்த்தர் புதிதாய் ஒன்றை அறிவிக்கிறேன்னு சொல்றாரு, எனக்கு தெரியாததை ஒன்று சொல்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் வானமும் பூமியும். அல்லேலூயா. அந்த வானமும் பூமியும் எதுக்குள்ள நம்ம போகணுமா? வாசிங்க எரேமியா 26:10. எரேமியா 26:10. யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் யூதாவின் பிரபுக்கள் புதிய வாசலுக்குள்ளே கர்த்தர் என்ன பண்றாரா? உட்கார வைக்கிறார். எந்த வாசலுக்குள்ள? அப்ப தேவன் இந்த பூமியில எல்லாமே நமக்காக என்ன பண்றாரா? சொல்லுங்க. எல்லாமே
எல்லா திட்டங்களையும் புதுசாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் யாருக்காக சொல்லுங்க? எனக்காக, 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 இந்த பாவிக்காக. ஆண்டவர் என்னை ரட்சித்து எனக்காக புதிய வானம் புதிய பூமி, இப்ப எனக்கான ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாசல் எனக்கான வாசல். இந்த பூமியில ஆண்டவர் அந்த வாசலை உருவாக்கிட்டார். இந்த பூமியில ஆண்டவர் அந்த வாசலை உருவாக்கிட்டார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அப்போ அந்த ராஜ்யத்திலிருந்து ஒருவர் வந்தவர் இங்க என்ன பண்ணியிருக்கிறாரா? வாசலை உருவாக்கி வைத்திருக்கிறார். என்னது? வாசலை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த வாசலுக்குள்ளதான் நீ என்ன செய்யணும்? நுழையணும். அதுதான் நுழைவாசல், நுழைவாயில். அந்த வாசலுக்குள்ள வந்தாதான் அந்த வழியா எங்க போக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போக முடியும். அதான் சொல்றார், நானே வாசல், நான் தான் வாசல். யோவான் 14:6 சொல்றாரு, இதுதான்பா வழி, நானே வழியும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் தான் வழின்னு சொல்றாரு. இந்த வாசலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா நீ நினைக்கிறது போல ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமா கர்த்தர் வச்சிருக்கிறார் இந்த உலகத்துல எனக்கான ஒரு தனி வழிய தனி வாசல. டைலாக் சொல்றாங்களே, என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கென்று கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா உன்னுடைய வாசல் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? தேவனை பின்பற்றுகிற, சொல்லுங்க, தேவனோடு கூட நடக்கிற அந்த வாசல். அது எப்படிப்பட்டது? விசாலமா இருக்குமா? இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல் வழியாய் இன்னைக்கு இருக்கிற நிறைய அந்த சத்தியங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது? ப்ராஸ்பரிட்டி மெசேஜ் எல்லாம், பிரசங்கத்தெல்லாம் கேட்டு, ஆசீர்வாதமான மெசேஜஸ் எல்லாம் கேட்டு 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 எல்லாருக்கும் என்ன வந்துடுச்சு? இப்போ நானும் இப்படி இருக்கணும், நானும் அப்படி இருக்கணும், நானும் இப்படி செழிப்பா இருக்கணும். நல்லது தான், தேவ பிள்ளைகள் செழிப்பா இருக்கணும் தான், நல்லது தான். ஆனா நமக்கான வாசலை விட்டுட்டு வேற வழியில வேற ட்ராக்ல ஓடக்கூடாது. பந்தயத்தில் ஓடுகிறவன் அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ட்ராக்ல தான் ஓடணுமே தவிர ஓடுகிற வேகத்தில் வேற ஒருத்தருடைய ட்ராக்ல ஓடக்கூடாது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? வைராக்கியம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் அழகாய் அடையாளம் தெரியும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் தான் அநேக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு பின்பற்ற வேண்டியது என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை. அவர் இந்த உலகத்தில் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன கடைசியானா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு வர வேண்டும் சொல்றார். அப்போ இந்த உலகத்தை வெறுக்கிறவன் தான் யாரு? சொல்லுங்க. இந்த உலகத்தை வெறுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, சகோதரிகள்லாம் பயங்கரமா பாட்டு பாடுறாங்க, ஃபேமஸ் ஆகுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய பொண்ணு ஆபரணங்களை அவங்க என்ன செய்யறதில்ல? கழட்டுறதில்ல. அது அவங்களுடைய விருப்பம். ஆனா எனக்கு தோன்றதை சொல்றேன், அவர்களுடைய அந்த முக பாவனைகள், அந்த ஸ்டைலு, லிப்டுக்கு, அந்த ட்ரெஸ் கோடு, இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ உலகத்தான எப்படி தான் இருக்கிறான்? இதே போல தான் இருக்கிறான். நீ ஆண்டவருடைய பலிபீடத்தில் இருந்து அடுத்தவர்களுக்கு போதிக்க வேண்டிய நீங்க எப்படி இருக்கணும்? புரியுதா உங்களுக்கு? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்றார். அல்லேலூயா.
அப்போ வெறுக்கிறதுனா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிறது, உலகத்தில் உள்ளவைகள் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் அனித்தியமானது. இதனால என் ஆசா பாசங்களை வச்சுட்டு என் தேவனை என்ன செய்ய மாட்டேன். தேவனை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் உலக காரியத்தில் என்ன செய்ய மாட்டாங்க. எங்கள் சபையில் ஒரு சிலர், இப்போ திருமணமான ஒரு சிலர் என்ன செய்யறதில்ல, அவங்க பிள்ளைகளுக்கு காது கூட குத்தலை. அல்லேலூயா. காது கூட குத்தாம நான் கேட்டேன், என்னப்பா குழந்தைய அப்படியே வச்சுக்கிறீங்க? நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம்ண்ணா. வெரி குட், ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அந்த வைராக்கியத்தை தான் கர்த்தர் பார்க்குறார். +2 வரைக்கும் ஸ்கூலில் என்ன போட்டுன்னு போகக்கூடாது, கோல்டு செயின், ரிங்கு, பிரேஸ்லெட்டு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. +2 வரைக்கும் என்ன ஆச்சு, ஸ்கூல் படிச்சுட்டான் எங்கள் பையன். நான் கேட்டேன் சும்மா, டேய் நீ காலேஜுக்கு போகிற, +2 வரைக்கும் ஸ்கூலில் என்ன பண்ணக்கூடாது, ஆமாம் ஜுவல்ஸு போட்டுன்னு வரக்கூடாது, நகையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போட்டுன்னு வரக்கூடாது ஸ்கூல் பசங்க. இப்போது நீ காலேஜுக்கு போயிட்டு அங்கே உன் கூட பசங்கள்லாம் வருவானுங்க, உனக்கு செயின் எதனா வேணுமா, ரிங்கு போட்டுக்கிறியா, வாங்கி தரட்டா அப்படின்னு கேட்டேன். ஐயே எனக்கு அதெல்லாம் வேணாம், அசிங்கமா, அது உனக்கு அசிங்கமாகுதுன்னு வேணாவா? எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இப்படியே தான் இருப்பேன். அல்லேலூயா. அந்த வெறுத்து வாழுகிற வாழ்க்கையை தான் கர்த்தர் பார்க்குறார். நமக்கு தெரியாமலே நம்மளை ஆசீர்வதிச்சுக்கினே இருப்பார். தேவனுக்காக இந்த உலகத்தை வெறுக்க வெறுக்க வெறுக்க, உலக காரியங்களை வெறுக்க வெறுக்க, நிச்சயமாக சொல்கிறேன், ஐயோ ஒன்றுமே இல்லாத ஆகிடுமே, அப்போது நீ பெரிய ஆளாக இருப்ப. உன்னை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். உனக்கே தெரியாது, உன்னை கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்தி கொண்டே இருப்பார். இது வரைக்கும் ஒரு ரிங்கு போட்டுக்கணும், ஒரு செயின் போட்டுக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி நாங்களே என்ன செய்யப்படலை, சின்னதுலேருந்து வளர்க்கப்படலை. நான் அவனை கட்டாயப்படுத்தலை, போடலாம் கூடாது பண்ணலாம். போட்டுக்கிறியா, வேணாம். அந்த வெறுக்கிற அந்த மனப்பான்மை தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே வரணும். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் ஊழியக்காரங்க, நாங்களாம் விசுவாசிக்க, நாங்களாம் போட்டுக்கலாமா? ஊழியக்காரங்க விசுவாசிங்களுக்கெல்லாம் வேறு வேறு பைபிளும் வேறு வேறு வசனமும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வசனம்தான், தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. நல்லா பேசுகிறாங்க பாரு, எங்கள் ஒய்ஃப் காட்டுவாங்க, இந்த அம்மா சூப்பராக பேசுகிறாங்க. என்ன பிரயோஜனம், லிப்டிக் பயங்கரமாக பளிச்சுன்னு தெரியுது, ஆடுது பேசும்போது, காதில் செயின் உருட்டையாக போட்டுன்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் வெறுக்கணும். கர்த்தருடைய வசனத்தை யார் வேணாலும் என்ன பண்ணலாம், போதிக்கலாம். யார் வேணாலும் அதை கை கொண்டு போதிக்கணும். அப்படி தானே ஆண்டவர் அதானே சொல்கிறாரு, அதை அப்போ அதை வெறுக்கணும். இங்கே ஆண்டவர் ஒரு வாசலை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், தேவன் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார், வாழ்ந்ததின் நோக்கம் என்னவோ அதை மட்டும்தான் செஞ்சார். இங்கே வந்து அவர் என்ன வேலை செஞ்சார், பிதாவின் சித்தத்தை மட்டும்தான் அவர் நிறைவேற்றினார். நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி எல்லா ஊழியங்களும் விளம்பரமாக செய்யலை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஊழியம் பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்க, என்னையா உன் ஆள் அங்கே இப்படி பண்ணுறாரு, இதெல்லாம் செய்கிறாரு, மாதம் மாதம் போஸ்டர் அடி, அமாவாசை நடத்து, எல்லாரையும் கூப்பிடு, இதெல்லாம் செய். புளியை பார்த்து பூனை என்ன பண்ணாது, சூடு போட்டுக்கக்கூடாதுங்க. எனக்குன்னாவோ அதான் நான் செய்வேன், அவருக்குன்னாவோ அதான் அவர் செய்யணும். யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தனித்தனி. அவங்கவுங்க அந்தந்த வேலையை செஞ்சால் போதும். நான் யோவானை போல தான் இருப்பேன், நான் எலியாவை போல தான் இருப்பேன், நான் மோசையை போல தான் இருப்பேன்னா அப்போ கர்த்தர் உனக்கு எதுக்கு, அவங்கள போல இருந்துட்டு போ. தேவன் நம்மளை எப்படி நடத்துகிறாரு, என்ன பண்ணோம், அப்படி தான் நாம் நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாசலை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா, வைத்திருக்கிறார். அதனால தான் இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் 3:8 சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க பார்க்கலாம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்ட படியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த புதிய வாசல்னா என்னவா,
திறந்த வாசலை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. என்னது? திறந்த வாசலை வைத்திருக்கிற. இதெல்லாம் வாக்குத்தத்தமா ஜனவரி 1 இல்லை மாதம் முதல்ல கொடுத்த உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சுட்டாரு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்குள்ளே போக போகிறேன், அந்த திறந்த வாசலில் இந்த பக்கம் திரும்பினா அப்படி, இந்த பக்கம் திரும்பினா அப்படி, அந்த கனவெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படியே ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் அர்த்தங்கள் என்ன? அதில் மறைக்கப்பட்ட மறைபொருள் என்ன? புதிய வானம் புதிய பூமிக்கு பிறகு கர்த்தர் ஒரு திறந்த வாசலுக்குள்ள ஆண்டவர் உன்னை கொண்டு போறாருன்னு சொன்னா, அந்த திறந்த வாசல் எதை குறிக்கிறது? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அந்த திறந்த வாசலுக்குள்ள வருவார்கள். எதை ஜெயம் கொள்ளுகிறவர்கள்? பாவத்தை, உலகத்தை, மாம்சத்தை, இச்சையை, பிசாசை ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எங்க வருவாங்களா? அந்த திறந்த வாசலுக்குள்ள வருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஃபுல்லாக சனிக்கிழமை சண்டை போட்டு அவ்வளோ ஓடியம் பேசிட்டு எல்லாம் கையெல்லாம் ஓங்கி புருஷங்காரனை அடிச்சு இழுத்து துணியெல்லாம் கிழிச்சு நீ சபையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறாருன்னா அப்பா 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 அப்பான்னு நீ சோத்திரம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண முடியாது? அந்த திறந்த வாசலுக்குள்ளே நானும் வந்துடுவேன்லாம் என்ன பண்ண முடியாது? கனவே காண முடியாது. அல்லேலூயா. அந்த திறந்த வாசலுக்குள்ளே வரணுன்னா ஆண்டவர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை என்னவா மாற்றுறாரா? வாசிங்க, அடுத்தது வாசிங்க. ஆண்டவர் இப்போ அந்த புதிய வாசலுக்குள்ளே என்ன கொண்டு வராரு? உன்னை இப்போ என்னவா பண்ணுறாரு? எசேக்கியேல் 11:19. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. இப்போ உனக்குள்ள கர்த்தர் என்ன கொடுக்குறாரா? புதிய ஆவியை கொடுக்கறேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? புதிய ஆவியை கொடுக்கறேன். இப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த பழைய ஆவியை எடுத்துட்டு புதிய ஆவி சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஆவியை கொடுக்கிற. புதிய ஆவினா என்னது? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. புதிய ஆவியை நான் உனக்கு கொடுக்க. அதாவது நமக்குள்ள ஒரு 3 லேயரா கர்த்தர் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? படைச்சிருக்கிறார். நமக்குள்ள 3 லேயராக கர்த்தர் படைத்திருக்கிறார். புதிய ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கொடுத்த ஆவி கெட்டு போச்சா? இப்ப தேவன் முதல்ல எப்படி பேசினார்? ஆதாம் கூட ஏவாள் கூட எது வழியா பேசினாரு? எது வழியா பேசினாரு? நான் ஒரு காரியத்தை விளக்குறேன். ஒரு 3 பேர் வாங்க பார்க்கலாம். வா வாடா, பயப்படாதடா. ஒரு ஆள் வாங்க. பாருங்க, நீங்க எந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. நீ மக்களை பாரு, கிட்ட வா. நீ அந்த பக்கம் பாரு. வாங்க பிரதர், ஒன்னா இருங்க. அந்த பக்கம் ஃபுல்லா பாருங்க. இப்போ ஆவி இது என்னது? ஆத்துமா. சரி, தெரியுதா உங்களுக்கு? அப்போ போயிடுங்க, எதுக்கு வேஸ்டா? இது ஆவி, இது ஆத்துமா, இது சரீரம். என்ன மறப்பாக்குறா அப்பா முடி. சரி, இது ஆவி, ஆத்துமா, சரீரம். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ தேவன், இதுதான் ஆதாமுடைய சரீரம். இதுதான் ஆதாமுடைய சரீரம். தேவன் வந்து இப்போது எதன் மூலமாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், ஆவி மூலியமாக தான் பேசுகிறார். இது 3 பேரும் ஒரே ஆள் தான். நம்மளுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க? 3 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இது ஆவி மனிதன். இந்த ஆவியின் மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் இவன் கூட வந்து பேசுகிறாரு, பழகிறாரு, இவனை வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஆவியில் தான். இவன் எப்படி ஆண்டவரோடு கூட பேசுகிறான்? இந்த ஆதாமு ஆவியில் தான் பேசுகிறான். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியானவரோடு கூட எப்படி தான் பேச முடியும்? ஆவியில் தான் பேச முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆவியான தேவனோடு கூட எப்படி தான் பேச முடியும்?
ஆவியில் தான் பேச முடியும். ஆவியில் பேசப்பட்ட இவனை பாவியாக மாற்றணுன்னு பிசாசு என்ன பண்ணிட்டான், அந்த பழத்தை சாப்பிட வச்சு, இப்போது இது சரீரம், இவர் சரீரம் அப்படின்னு சொன்னால் இவங்க ட்ரெஸ்ஸு இல்லாமல் நிர்வாணியாக இருந்தாங்க, அப்படி தானே? ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணியாக இருந்தாங்க. இப்போது நான் நிர்வாணின்றது தெரியாமலே இருந்தாங்க. ஏன்னா இது முன்னாடி என்ன மனுஷன் இருந்தான்? ஆவி மனுஷன். இந்த சரீரம் என்பது இவங்களுக்கு தெரியாது, நான் ஒரு சரீரம் என்பது. ஆவியில் தான் முன்னாடி இருந்தாங்க. இப்போ இந்த ஆவி மனுஷன் தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தவன் பழத்தை சாப்பிட்டு ஆண்டவருடைய கட்டளையை மீறின உடனே இது அப்படியே என்னவாயிடுச்சு? அப்படியே திரும்பிடுச்சு. அப்படியே திரும்பிடுச்சு. திரும்பின உடனே இப்போ இந்த கண்ணு திறக்கப்பட்டுச்சு. இந்த கண்ணு திறக்கப்பட்ட உடனே எப்போ இவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறினார்களோ அப்பொழுதே இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பாவம் செய்ததினாலே இவர்கள் என்னவாயிட்டாங்க? அப்படியே மாற்றம் அடைந்து விட்டார்கள். இப்போ ஆவி எங்க வந்துடுச்சு? பின்னாடி வந்துடுச்சு. சரீரம் என்னவாயிடுச்சு? ஐயையோ நீயும் நிர்வாணியாகிறோம் நானும் நிர்வாணியாகிறோம் எட்ரா இலையா அப்படின்னு சொல்லி கட்டிக்கினாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கண்ணு திறக்கப்பட்ட உடனே இப்போ இவர்கள் மாம்சம் என்று உணர்ந்து அறிந்த உடனே இவங்களுக்கு அந்த புத்தி வந்துடுச்சுன்னு சொல்லி கர்த்தர் இவங்களை மாம்சமானவங்களை எங்க வச்சுக்க கூடாது? தேவன் வருகிற இடத்துல வச்சுக்க கூடாது. ஏன்னா மாம்ச கண்ணால யாரை பார்க்க முடியாது? சொல்லுங்க. மாம்ச கண்ணால ஆண்டவரும் மாம்சத்தை என்ன செய்ய மாட்டாரு? பார்க்கறது கிடையாது. அவர் எதில் தான் பார்க்குறாரு? முகமுகமாய் பார்த்த ஆவி இப்போ திரும்பின உடனே இப்போ மாம்சமாக மாறிச்சு. இப்போ இந்த மாம்சத்தை யாருக்கு எடுத்தது? பிசாசு. இந்த ஆவிக்கு சொந்தக்காரர் யாரு? தேவன். இப்போ இந்த ஆத்துமா இது செத்த ஒன்றும் எங்கே போகுது? மண்ணுக்குள்ளே போயிட போகுது. செத்த உடனே இந்த ஆவி என்ன செய்ய போகுது? தேவனிடத்தில் போயிட போகுது. இப்போ மீதி இருக்கிறது நியாய தீர்ப்புக்கு அடுத்தது என்னவா இருக்க போகுது? ஆத்துமா. இப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஆத்துமா பரலோகம் போறதுக்காகத்தான் பிரயாசப்பட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த சரீரத்தை யார் இழுக்கிறது? பிசாசு இழுக்குது. இப்போ சபைக்கு வந்துட்டாங்க ரட்சிக்கப்பட்டு. இப்போ ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்குறாங்க. இந்த சைடு ஆவி மனுஷன் சொல்கிறான் ஆத்துமாவை, இது என்ன பண்ணு, கையை பிடிச்சி ஆண்டவருக்குள்ள வா, ஜெபம் பண்ணு, ஊழியம் பண்ணு, வா நம்ம ஆராதனைக்கு போகலாம் அப்படின்னு இழுக்குது. ஒரு பக்கம் இப்படி இழுத்த உடனே பிசாசு வந்து அங்கே பாரு ஆத்மா அப்படி போகுது, அவனை இழு, இன்னைக்கு புது படம் போடுறாங்க, இன்னைக்கு வெளியே போகலாம், டி நகருக்கு போகலான்னு சொன்னாங்கல்ல, வா நம்ம அங்கே போகலான்னு இந்த சரீரம் என்ன பண்ணுது? ஆத்துமாவை இப்படி இழுக்குது. இப்போ இந்த ஆத்துமா இந்த பக்கம் போதா இந்த பக்கம் போதானா, யார் இந்த ஆத்துமாவை பலவந்தம் பண்றாங்களோ அந்த பக்கம் போயிடுது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அதுதான் போராட்டம். ஒரே போராட்டமாகுதுப்பா. சர்ச்சுக்கு போலாமா வானாவா? எப்படி அந்த போராட்டம்? ஒன்று சரீரத்தின் மூலமா பிசாசு போராட்டத்தை கொடுக்குறான். இந்த ஆவி வாடா ஜெபம் பண்ணலாம், வாடா ஆண்டவரோடு கூட போகலாம், வாடா நம்ம கர்த்தரை போய் பார்க்கலாம், வசனத்தை கேட்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போகலாம். இந்த ஆவி போராடுது. எங்கே கூட்டின்னு போகிறதுக்கு? ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்றதுக்கு. இந்த ஆத்மா இப்படி போகுமா இப்படி போகுமானா இது ரெண்டுத்துக்கிட்ட தாங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். செத்து போயிடுச்சு ஆத்மா. செத்த உடனே ஆவி தேவனிடத்தில் போயிடுச்சு. இது துண்டா அனாதியாக நிற்குது. இப்போ இது யார் சொன்ன பேச்சு அதிகமாக கேட்டுது? ஆவி சொன்ன பேச்சு அதிகமாக கேட்டுதா? சரீரம் சொன்ன பேச்சு அதிகமாக கேட்டுதா? சரீரம் சொன்ன பேச்சு அதிகமாக கேட்டால் நியாய தீர்ப்பு நாளில் எங்கே போகுது? அப்படி போகாது. அதான் மண்ணில் போயிடுச்சு. இது எங்கே போகுது? நரகத்துக்கு போகுது. இந்த சரீரத்தில் என்னென்னலாம் உணர்வு இருந்துச்சோ இந்த ஆத்மாவுக்கு அத்தனையே இருக்கும். இந்த சரீரத்தில் என்னென்னலாம் உணர்வுகள் இருந்ததோ இது அப்படியே எதில் இருக்கும்? ஆத்மாக்கு இருக்கும். அதனால இந்த ஆத்மா ஒன்று ஆவி சொல்படி கேட்டு ஆண்டவரோடு இருந்துச்சுன்னா எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போயிடும். இல்லைன்னா இந்த ஆத்மா எங்கே போகுது? நரகத்துக்கு போகுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆவி மனுஷன் தேவனோடு பார்த்தவன், தேவனோடு இருந்தவன் அப்படியே பாவம் செய்ததுனால எப்படி ஆகிப்போச்சு? இப்போ
இப்போ கர்த்தர் பார்த்தாரு, இந்த ஆவி இவனை போராடுறது இன்னும் பத்தல, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு புதிய ஆவியை கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவுலுக்கு கர்த்தர் புதிய இருதயத்தை கொடுத்தாராம். ஃபர்ஸ்ட் டைமு பழைய இருதயத்தை எடுத்துட்டு சவுலுக்கு என்ன இருதயத்தை கொடுத்தாரு, புதிய இருதயத்தை. இப்போ உங்க சபையில் இருக்கிற நமக்கு தேவன் என்ன ஆவியை கொடுக்கிறாரா, அந்த புதிய ஆவி தான் பரிசுத்த ஆவி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பரிசுத்த ஆவியை தான் யார் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பாவத்தை குறித்து நீதியை குறித்து, வேணா அப்படி போவாத, அங்க செய்யாத, அது எடுக்காத, அது பாவம், உணர்த்தி கொண்டே இருப்பார். அந்த புதிய ஆவியை தான் கர்த்தர் இன்னைக்கு சபையிலே ஒவ்வொருவருக்குள்ள கொடுக்கிறேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேங்க் யூ. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு, புதிய ஆவியை கொடுக்கிறேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஆவியை கொடுக்கிறார் தேவன். அந்த புதிய ஆவியை புதிய ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதுக்காகன்னு சொன்னா, திரும்பவும் மாம்ச வாழ்க்கையில போயிடக்கூடாது. ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணணும், நடத்தணும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறீங்க? அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாகிய நீங்கள், அவர் என்ன சொல்லுவாரு, பாவத்தை செய் சொல்லுவாரா, அநியாயத்தை செய். அப்ப என்ன சொல்றாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை குறிச்சு? அல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்தல்ல 22-21 சொல்லப்பட்டிருக்குது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அவனையா நீ பார்க்கிற? உன் கண்ணு எதை பார்க்கணும்? அவன் செய்கிறவன் செஞ்சுன்னு போட்டோம். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும்ன்றாரு. நீதி செய்கிறவன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா இன்னும் நீதி செய்வ, நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வ. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல அந்த புதிய ஆவி அந்த மனுஷனுக்குள்ள வந்த பிறகு இப்ப கர்த்தர் உன்னை என்னவா மாத்திடுறாரா, புதிய மனுஷனா. நல்லா சொல்ற அந்த பொண்ணு, என்னவா மாத்துறாரா? வாசிங்க கொலேசியர் 3:10. கொலேசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. என்ன அறிவு? பூரண அறிவடையும்படி, பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை. பாதிக்கப்பட்டவா? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. தரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இங்க தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அவங்களாம் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் தரித்து கொண்டாங்க. ஆல்ரெடி அவங்களாம் என்னவா ஆயிட்டாங்க? ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு புதிய மனுஷன் ஆயிட்டாங்க. இப்ப சபையை பார்த்து கேட்கிறாங்க, தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? புதிய ஆவியை கொடுத்து நான் உன்னை புதிய மனுஷனா மாத்தி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம புதிய மனுஷன் என்று சொன்னால் கண் என்னவா இருக்கணும் சொல்லுங்க? புதுசா இருக்கணும். பார்வை எப்படி இருக்கணும்? கண்ணுல. அப்போ நம்முடைய வாய் பேச்சு எப்படி இருக்கணும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ஒரு மனுஷனை புதிய ஆவியை கொடுத்து அவனை புதுசா மாத்திட்டாருன்னு சொன்னா, தேவன் நமக்குள்ளே எல்லாவற்றையும் புதிதாக வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். அன்றைக்கு இருந்த ஆதி மனிதன் ஆண்டவரோடு நடக்கும்போது எப்படி ஒரு புதிய ஆவியை பெற்று தேவனோடு கூட ரகசியங்களை பேசி உலாவி கொண்டிருந்தானோ, அதே போல இன்றைக்கு இந்த பாவ உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையோ ஆண்டவர் ஒரு புதிய மனுஷனா வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதிய மனுஷன் பழைய மனுஷன் கூட கலவு பண்ணலாமா? புதிய மனுஷன் பழைய மனுஷனோடு கூட ஐக்கியம் வைக்கலாமா?
அந்த ஐக்கியம் வைக்கிறவர்கள் பழைய மனிதர்கள் யார்? உலகத்தார் அல்லது விக்கிரகாராதனைக்காரர். உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறாரு. இப்ப புதிய மனுஷன், இப்ப நீ தனி ஆளு சொல்லுங்க, இப்ப நீ வேற ஆளு. இப்ப நீ ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு ஆளு. உன் எண்ணம், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எப்படியா இருக்கணும்? நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாருக்கும் மத்திய உலகம் என்பது அழிக்கப்பட போகுது. உலகத்தில் இருக்கிற சகலமும் அழிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட போகிறது. மீந்திருக்கிறது நீயும் நானும் மட்டும்தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாங்குற சொத்து, சொகம், நிலம், வீடு, நகை, நட்டு எல்லாமே என்ன செய்ய போகுது? என்ன புதிய மனுஷனா மாத்திட்டாருன்னு சொன்னா நான் மட்டும்தான் நிலைப்பேன். அப்போ நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்குள்ள மேன்மை பாராட்டுகிறவன், பெருமையாக நான் புதிய மனுஷன், நான் புதிய ஆவியை பெற்றவன். அந்த ஒரு மேன்மையோடு கூட நீங்களே நானும் என்ன செய்யணுமா? இந்த பூமியில வாழ வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பழையவர்களோடு கூட நாம் சவகாசம் வைத்துக் கொள்வதை விட, அவர்கள் நண்பர்கள் தான், பல ஆண்டுகள் ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவங்களோடு கூட போவேன், நான் டீ சாப்பிடுவேன், அதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாவற்றையும் நான் கட் பண்ணேன். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, எல்லா காரியங்களையும் கட் பண்ணி நான் என் வீட்டை விட்டு அனாவசியமாக என்ன செய்ய மாட்டேன்? வெளியவே போக மாட்டேன். முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும்தான் வெளியே போகணும், தவிர இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் வீட்டிலே தான், எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட கூட தனியாக கேட்டுப்பார், எங்கள் வீட்டிலே தான் இருப்பேன். அந்த அளவுக்கு தேவனோடு கூட நாம் இருந்துட்டோம்னு சொன்னால் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் சொல்லுங்க? புதிய மனுஷனாகவே. அங்கே எதுக்கு புதிய மனுஷனாக மாற்றினாரு அப்படின்னு சொன்னால், லூக்கா 22:20, லூக்கா 22:20 எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிச்சு. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். அந்த புதிய மனுஷன் கூட இப்ப ஆண்டவர் ரத்தத்துல என்ன பண்றாரா? புதிய உடன்படிக்கை. இப்போ நீங்களும் நானும் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களா இல்ல? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயினுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா அத நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றி முடித்து விட்டார். இப்போ புதிய உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். யாருக்குள்ள? புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம். அடுத்தது வாசிங்க, 1 யோவான் 2:8. மேலும் புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் என்ன செய்யறார்? இப்போ உங்களுக்கு எனக்கும் புதிய உடன்படிக்கை ஆண்டவர் வச்சுட்டு, புதிய மனுஷனுக்கு புதிய, பழைய கற்பனை கிடையாது. சொல்லுங்க, என்ன கற்பனை இல்லை? பழைய கற்பனை எல்லாம் கிடையாது. இப்போ உனக்கு எனக்கு என்ன கற்பனை? புதிய கற்பனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை அப்படியே கற்பனை பண்ணிப்பாரு. என்ன ஆண்டவர் ஒரு பாவியா இருந்தவனை எடுத்து எனக்காக ஒரு புதிய வானம் புதிய பூமியை கொடுத்து, எனக்காக ஆண்டவர் ஒரு புதிய ஆவியை கொடுத்து, ஒரு புதிய மனுஷனா என்னை மாற்றி என் கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து, இப்போ எனக்கு ஒரு புதிய கற்பனையை கர்த்தர் எழுதுகிறார். அந்த புதிய கற்பனை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த புதிய கற்பனை. ரெண்டாவது, நமக்கு இங்க பேருங்க இருக்கும். என்னென்ன பேர் இருக்கும்? உன் பேர் என்னம்மா? ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டில், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில், வெரி குட். நிறைய பேருக்கு 3 பேர் இருக்கும். வீட்டில் செல்லமாக கூப்பிட்ற பேர், ஸ்கூல் பேர், ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்குமா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 பேர் 3 பேர், இல்லை ஒரு லூர்து சேவியர் அலெக்சாண்டர் ராஜான்னு சொல்லி வைப்பாங்க. ஒரே ஆளுக்கு 4 பேர் வைப்பாங்க. லூர்து சேவியர் அலெக்சாண்டர் ராஜான்னு சொல்லி ஒரு பேர் கூப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். 4 பேர் வைப்பாங்க. அப்போ ஆண்டவர் உன் பேரையும் மாற்றுவேன்னு சொல்றார். எங்க வாசிங்க, வெளிப்படுத்தல் 2:17. எப்படி ஆண்டவர் அந்த புதிய காரியத்தை செய்கிறாரு, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கான இந்த திட்டத்தை பைபிளில் வச்சிருக்கிறாரு.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையும் குறிக்கொள்ளையும் அவன் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறிய கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. உனக்கு என்ன கொடுப்பாரா? இப்ப நீ கூப்பிடுற பேரு ரோஜா, சரோஜா, மல்லிகா, எங்க அம்மா மதனா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கலைஞர் எனக்கு மதிவாணன் பேர் வச்சாரு, எங்க அப்பா அதை சுருக்கி மதன் பேர் வச்சாரு. இப்ப இந்த பேரெல்லாம் அங்க பரலோகத்துல கூப்பிட போறது கிடையாது. எனக்குன்னு ஒரு நாமம், எனக்கென்று ஒரு பேர், என்ன வச்சுக்கிறாருன்னு தெரியல. அதை மறைவான கல்லை கொடுக்கும்போது பார்த்தாதான் தெரியும், ஓ இதான் என் பேரா. சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை கூப்பிட்டு செல்லமா இதமா உன் பேரு. எல்லாருக்கும் பெயர் சூட்டு விழா பரலோகத்துல ஒன்று நடக்க போகுது. அல்லேலூயா. சும்மா புதிய ஆவியை கொடுத்து உன்னை புதிய மனுஷனா மாத்தி உன் பேரையே புதுசா வைக்க போறாராம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்னத்துக்கு செய்யணும் அப்படின்னா, நாம எல்லாம் மேல என்ன பண்ணணும்னா, வாசிங்க வெளிப்படுத்தல் 5:10. வெளிப்படுத்தல் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். என்ன பாட்டு பாடுவாங்களா? எதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும்? நம்மளை கர்த்தர் இப்ப எப்படி செலக்ட் பண்ணி கூட்டின்னு வர்றாரு பாத்தீங்களா? ஒரு ஆளை பார்த்தாரு, அவனை கழுவுறாரு. எதுல? ரத்தத்துல கழுவுறாரு. அவனுக்குள்ள என்ன கொடுக்குறாரு? ஆவியை கொடுக்குறாரு. மனுஷனா மாத்துறாரு. அவனோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. இப்போ நான் உனக்கு இந்த கற்பனையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், இனிமே உன் பேர் இதுதான். ஏன்னா நீ என்ன என்ன பண்ணும், இனிமே புது பாட்டால் பாடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேல என்ன பண்றாங்க? புதிய பாடல்களை பாடுகிறார்கள். எங்கே பாடுகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் இந்த இடத்துல நாம் சபையா இருக்கிறோம். இப்போ இருக்கிற எருசலேம் அல்ல, ஆண்டவர் புதிய எருசலேமாக மாற்றுகிறார். வெளிப்படுத்தல் 3:12. வெளிப்படுத்தல் 3:12. கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவனால் தேவத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய நாமத்தை என் மேல கொடுத்து என்ன கர்த்தர் எங்க வைக்கிறாரா? சொல்லுங்க, புதிய எருசலேம்ல வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சாட்சி எழுதுறாரு. வாசிங்க வெளிப்படுத்தல் 21:1. நான் பார்த்தேன் பான்றாரு. புதிய வானத்தையும், போத மூடிடுங்க பைபிள, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். யோவான் ஸ்நானகன் அந்த தரிசனத்தில் பார்க்கிறார். நான் புதிய வானத்தை புதிய பூமியை நான் கண்டேன், பார்த்தேன். அன்றைக்கு அவர் சொன்னது உண்மைதான். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே புதிய வானம் புதிய பூமியை நான் உண்டாக்குவேன் சொன்னது இன்றைக்கு உண்மைதான் என்று சொல்லி வெளிப்படுத்தல்ல அவர் சாட்சியை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஏன் சொன்னா இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது எல்லாமே என்ன செய்ய போகிறது? நிறைவேற போகிறது. இந்த இது நிறைவேற போகிறதுன்னு சொன்னா, இதுல சொல்லப்பட்ட இந்த சத்தியமும் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரலோகம் நீ நினைக்கிற போல மேலே ஒரு பெரிய கட்டடங்கள் போல, அதை சுற்றி ஒரு பெரிய தூணுங்களா, அதை சுற்றி ஒரு பெரிய ரோடா, அதெல்லாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும்லாம் நினைக்க வேணாம். அல்லேலூயா. மேலே 3வது வானத்துக்கு மேலே அது அந்த ரங்கத்தில் அப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்குது? திடீர்னு நம்மக்கிட்ட வரும், உனக்கு தெரியாது, திடீர்னு மேலே போகும். இதுதான் பரலோகம். பரலோகம்னா ஒரு ஸ்டாண்டர்டா இங்கே தான் அப்படின்னு சொல்லி உனக்கு எனக்கு வீட்டு அட்ரஸ் இருக்குது ஸ்டாண்டர்டா. ஆனால் மேலே அப்படி கிடையாது. பரலோகம் என்பது எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் இறங்குகிறது தான் பரலோகம். இன்னொன்று சொல்லிட்டா, தேவன் எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். இங்க தேவன் இருக்கிறார் என்றால் இது பரலோகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. டேப் போடுறியா? ஹல்லேலூயா. இது பரலோகம். எத்தனை பேருக்கு புரியுது இந்த சப்ஜெக்ட்? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சுதா? இப்போ சொல்லுங்க, நான் சாதாரண ஆளே கிடையாது, நான் இந்த பூமிக்குரிய ஆள் கிடையாது. ஐயோ இதுக்காக அதுக்காகலாம் இனிமேல் நான் ஆசைப்பட மாட்டேன். என்ன கர்த்தர் வேற லெவல்ல யோசனை பண்ணிக்கிறாரு. சொல்லுங்க, என் ஆண்டவர் என்ன வேற லெவல்ல வச்சுக்கிறாரு. என்ன குறிச்ச அவர் திட்டமே வேற லெவல்ல வச்சுக்கிறாரு. சொல்லுங்க, நான் சாதாரண ஆளே கிடையாது. இவ்வளவு நாள் நான் வந்தேன் போறேன், பைபிள் எடுத்த படிச்சேன், புதிய காரியத்தை செய்வார்னா ஏதோ சின்ன சின்ன உலக காரியத்தை நினைச்சேன். ஆனா எனக்காக இவ்வளோ பெரிய திட்டங்களை கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறாருன்னு சொன்னா சாதாரண ஆளாமா? கொஞ்சம் எழுந்து நில்ல. சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகமே இறங்கி வருதா? சொல்லுங்க, அந்த புதிய எருசலேமே யாருக்காக? கைதட்டி சொல்லுங்க பார்க்கலாம். புதிய எருசலேமே எனக்காக இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அலங்கார மணவாட்டியா புதிய ஆவியை சொன்னார்ல, அந்த புதிய ஆவியை பெறலனா இன்றைக்கு அந்த புதிய ஆவியை கர்த்தர் கொடுப்பார். அம்மா, புதிய ஆவியை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார்ல. இது வரைக்கும் புதிய ஆவி இல்லாம எல்லாம் பழைய ஆவியில அதே காரியத்தை, அதே வாழ்க்கை, அதே காரியத்தை சிந்தித்து கொண்டு இருந்த. இப்போ சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு பழையசாவே இருக்குது, இப்போ எனக்கு புதிய ஆவியை தாங்கப்பா, எனக்குள்ள இந்த புதிய ஆவி உண்டாகட்டும். இவ்வளோ சத்தியத்தை எனக்காக வச்சுக்கிறீங்களே ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய ஆவியாய் எனக்குள்ள இப்போ வரணும். நான் புது மனுஷனா வெளியே போகணும். நான் போகிற இடங்களில் எல்லாம் நான் புது ஆளு, நான் போகிற இடங்களில் எல்லாம் நான் புதிய மனுஷன் சொல்லி, ஆண்டவரே என்னை நான் கர்த்தாவே மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றுமில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த கனம் மகிமை எல்லாம் உமக்கே. சொல்லுங்க, அந்த புதிய ஆவி எனக்குள்ள வரணும். இப்போ அந்த புதிய ஆவியால் நிரப்புங்க. பரம எருசலேமே